சாட்சி இல்லாதவன் இந்த உலகத்துல ஜீவிக்கிறதை விட அவன் செத்து போறது நல்லது என்று வெறுப்போடும் வேதனையோடு சொல்றார். ஆனா அதே சமயத்துல தேவனுடைய சித்தத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மனுஷன் சாகிறதையே அவர் விரும்பவில்லை. அவன் மனம் திரும்பி வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நீ மனம் திரும்பினாக்கா உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். உன் குடும்பத்துக்கு வந்த வேதனைக்கு காரணம் என்ன? நீ கிறிஸ்தவன் தான், ஆனா சாட்சி இல்ல. உன் சபைக்குள்ள குழப்பத்துக்கு காரணம் என்ன? நீ கிறிஸ்தவன் தான், ஆனா சாட்சி இல்ல. உன்னுடைய பேச்சு, நீ சொல்ற பதில், நீ சத்தம் போட்ட பேசுற பேச்சு, இதெல்லாம் சபைக்கு சாட்சி இல்லாத ஒரு வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கையில அப்படி இருக்குதா? இந்த படகுல கிறிஸ்து இருந்தாருங்க, ஆனா பயங்கரமான குழப்பம் வந்தது. காரணம் என்ன? இருந்தும் இல்லாத ஒரு மாதிரி இவங்க நிச்சயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படகு கவுந்துச்சுனாக்கா கிறிஸ்துவம் தானே கவிழணும். அப்ப அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இயேசுனுடைய உள்ளத்துல இருந்தாருனாக்கா எனக்கு ஏன் இந்த வேதனை வந்ததுனாக்கா அவரும் தானே வேதனைப்படணும். உன்னோடு கூட கிறிஸ்துவ வேதனைப்படுவார். ஆக நீ அதை குறித்து நீ கவலைப்படவே படாது. கிறிஸ்துவனுடைய உன்னோடு கூட